ஹலோ நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சார் என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல, எனக்கு ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கு, என்கிட்ட வந்து சரியான ஒரு பொருளாதாரம் இல்லாதனால என்னால யூஜி வந்து நினைச்ச காலேஜ்ல பண்ண முடியல, ஏன் நினைச்ச ஒரு கோர்ஸஸ் கூட என்னால ஜஸ்ட் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சது கூட முடிக்க முடியல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தென் வந்து அது இந்த ஒரு ரீசன் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்ச உடனே அடுத்தது அவங்களோட கெரியர் அப்படி வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணனால அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம காலேஜ் லைஃப் இது பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த யூஜி அந்த கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நிறைய தடைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள் எத்தனையோ காரணங்கள்ல இருக்கு. சிலர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன், அதனால வந்து என்னால டிகிரி படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எத்தனை காரணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ், அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸே இருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கூட சொல்லலாம். அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து ஆன்லைன் மூலமாவே வந்து நிறைய வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் மூலமா நீங்க டீச் பண்றது உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இது கத்துக்கிட்டா மட்டும் போதும். இந்த ஒரு கோர்சஸ் வந்து நீங்க என்ன விருப்பப்படுற நீங்க எந்த ஒரு கோர்சஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாங்க. இதுதான் படிக்கணும் கிடையாது. யூஜி கோர்சஸ்ல நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. நான் அது என்னென்ன கோர்சஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன், அங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து பிகாம், பிபிஏ, பிஎஸ்சில நிறைய விதமான கோர்சஸ் இருக்கு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், இந்த மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸ் சொல்லிட்டு நிறைய விதமான கோர்சஸ் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த கோர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த கோர்சஸ் இந்த யூனிவர்சிட்டி கீழே வந்து நீங்க படிச்சிட்டீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் நீங்க காலேஜ்ல போய் படிக்கிறது மூலியமா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் எவ்வளவு வேல்யூ இருக்கும், சேம் அதே தாங்க இந்த யூனிவர்சிட்டி கீழே நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரின்ல போய் ஜாப் ஆகிறதா இருக்கட்டும், உள்ள இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கட்டும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேறு விதமான நிறைய இது இருக்கு. பிரைவேட் கம்பெனிஸ் போறீங்க, பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து ஒரு இடத்துலயே வந்து வளர்ந்து நீங்க ஒரு டாப் பொசிஷனுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க இந்த டிகிரி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக ஒரு இந்த சர்டிஃபிகேட்டுக்கும் நல்ல ஒரு வேல்யூ இருக்குங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்க எல்லா இடமும் யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருந்து பிரைவேட் ஜாப்ல இருந்து நீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாப் பொசிஷனுக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான ஒரு இதுக்கும் நீங்க தாராளமா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல என்னென்ன கோர்ஸ், எவ்வளவு ஃபீஸ் வரும், தென் அந்த எந்த யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் நாங்க உங்களுக்கு தரும். தென் உங்ககிட்ட வந்து உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸ் இருக்கோ, எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு படிக்கலாம், ஃபியூச்சர் ஸ்கோப் எதுல இருக்கு, தென் வந்து ஃபீஸ் கம்ஃபர்டபுளா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான கவுன்சிலிங் நம்ம டீம் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.